குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 25, 2025 ஓகேங்களா, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் சரிங்களா. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வியூ பண்ணி பாருங்கள் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் விரைவில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக இருக்குது ஓகேங்களா. இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 ஷெட்யூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெட்யூல் அனுப்புவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டச் பண்ணி பாருங்கள், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அகாடமிக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து பிடிஎஃபாக வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா. அவங்களே உங்களுக்கு ஷெட்யூல் சென்ட் பண்ணுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியும் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் CEDA அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரு நாட்டுடைய மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. இதில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பியூஷ் கோயல் ஓகேங்களா. ஒரு பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவங்க தான் சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கண் மருத்துவ நிபுணரான நம்பெருமாள் சாமி வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார் ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை குழுமத்துடைய தலைவராக இருந்தார். கண் மருத்துவ நிபுணர் இவர் ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி ஜஸ்ட் ஒரு விருதுலாம் வாங்கியிருக்காரு, அதனால் இவரை பார்த்தாகணும். பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு, டாக்டர் PC ராய் விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுல வாங்கியிருக்காரு. இல்லை பத்மஸ்ரீ விருது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. சமீபத்தில் காலமான நம்பெருமாள் சாமி ஓகேவா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம், அதை தாண்டி எதுவும் பார்க்குறது இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா அவங்க கொடுத்தாங்கன்னா அதையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. அடுத்தது, பள்ளி மாணவர்கள் அடிப்படை கணினி அறிவியல் குறித்து அறிந்து கொள்ள புதிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா TN Spark அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு ஓகேங்களா. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப மாணவர்களுக்கு TN Spark, அதாவது தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படின்ற பேரில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு கணினி அறிவியல் குறித்த நாலேஜ் கொடுக்கறதுக்கு ஓகேங்களா. இது முழுக்க 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தான் இந்த திட்டம் செயல்படுத்த இருக்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே வழிகாட்டி திட்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்ம SSC அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் SSC RRB படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு விஷயந்தான். அரசு ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 நாட்கள் விடுப்பு எடுக்க வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அளித்திருக்காங்க மத்திய அரசு. பெற்றோரை கவனித்துக் கொள்வது உள்ளிட்ட தனிப்பட்ட காரணங்களுக்காக மத்திய அரசு ஊழியர்கள் 30 நாட்கள் வரை ஊதியத்துடன் விடுப்பு எடுத்துக்கொள்ள வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அளிச்சிருக்காங்க ஓகேங்களா. இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா எழுத்துப்பூர்வமான பதில் கொடுத்துருக்காங்க. மத்திய குடிமை பணிகள் விடுப்பு விதிகள் 1972 கீழ் ஒரு ஆண்டில் முழு ஊதியத்துடன் 30 நாட்கள், அரை ஊதியத்துடன் 20 நாட்கள், சாதாரண விடுப்பாக 8 நாட்கள் மற்றும் கட்டுப்பாட்டுடன் 2 நாட்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா விடுப்பு எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் விடுப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 7765 ஆசிரியர் பணியிடங்களும், நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் 4323 காலி பணியிடங்களும் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாம்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு எழுதுங்க. நம்ம வந்து TNPSC TNUSRB மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம், SSCலாம் வந்தால் எழுதுங்க, RRB எழுதுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்தால் எழுதுங்க, அதுக்குலாம் நல்ல ஸ்கோப் இருக்குது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வேலையில் இருப்போர் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 64.33 கோடியாக வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு. இது 2017-18ஆம் ஆண்டில் வேலையில் இருப்போட எண்ணிக்கை 47.5 கோடியாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 64.33 கோடியாக வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு ஓகேங்களா. முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது போஸ் சட்டம், அதாவது இந்த சட்டம்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளும் பின்பற்றணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்காங்க. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டம், அதாவது போஸ் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2013 வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
பின்பற்ற உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதன்படி வந்து பார்த்திங்கன்னா பணியிடத்தில் பெண்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகாம் அமைக்கிறது, அதாவது வந்து அவங்களுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது சம்மந்தமாக விசாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது அந்த சட்டம். அது அரசியல் கட்சிகளும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா எந்தெந்த நாடு கூட பண்ணியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலங்கை, பூடான், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, தென்கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம், மொரீஷியஸ், ஆசியான்னா பிராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் EFTA அதாவது ஐஸ்லாந்து, லின்டெக்ஸ்டைன் மற்றும் நார்வே, சுவிட்சர்லாந்து ஆகியவற்றுடன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் செஞ்சுருக்கு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஆனது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்தியா பிரிட்டனுடன் இந்த ஒப்பந்தம் பண்ணுறது. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் தோல் மற்றும் காலனி ஆடைகள் உட்பட 99% பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி மீதான வரிகள் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நீக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தாமதிக்காமல் தயவு செஞ்சு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.